யோசிச்சு பாருங்க, ஒருத்தரை பாக்குறீங்க, ரொம்ப அழகா புத்திசாலியா எல்லார்கிட்டயும் நம்பிக்கையா பழகுறார். ஆனா அந்த முகமூடிக்கு பின்னாடி ஒரு கொடூரமான கொலைகாரன் ஒளிஞ்சிட்டு இருந்தா. இதுதான் அமெரிக்காவோட மிக பயங்கரமான தொடர் கொலையாளிகள்ல ஒருத்தனான டெட் பண்டியோட உண்மை கதை. அதாங்க, அந்த அழகான முகத்துக்கும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது வெறும் கதை மட்டும் இல்ல, ஒரு மனுஷன் எப்படி மிருகமா மாறுறாங்கிறதுக்கான ஒரு சாட்சியம். சரி, வாங்க இந்த கதைக்குள்ள ஆழமா போலாம். சரி, முதல்ல இந்த முகமூடி, இந்த ஏமாத்திர முகம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். எல்லாமே அவனோட குழப்பமான ரகசியமான சின்ன வயசுல தான் ஆரம்பிக்குது. 1946ல டெட் பண்டி பறக்குறான். ஆனா அவனோட வாழ்க்கையே ஒரு பெரிய குடும்ப ரகசியத்தோட தான் தொடங்குச்சு. அதாவது, அவன அம்மான்னு நினைச்சு வளர்ந்தவங்க அவனோட பாட்டி, அவனோட அக்காவா இருந்தவங்க தான் அவனோட உண்மையான அம்மா. இந்த ஆரம்ப கால ஏமாற்றம், இந்த அடையாள குழப்பம் அவனோட மனசுல ஒரு இருண்ட விதைய போட்டிருக்கலாம் இல்லையா? காலம் போக போக டெட் பண்டி இந்த ஏமாத்துற தோற்றத்தை ரொம்ப பக்காவா உருவாக்கினான். வெளியில பார்க்க ஒரு நல்ல பையன், காலேஜ் போறான், சட்டப்படிப்புக்கு அப்ளை பண்றான், யாருக்குமே சந்தேகம் வராது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆசை, ஒரு வெறி வளர்ந்துட்டே இருந்துச்சு. அது கொலை செய்யற வெறி. இப்போதான் அசல் கதையே ஆரம்பிக்குது. பண்டி எப்படி தன்னோட அந்த வசீகரமான முகத்தையே ஒரு ஆயுதமா மாத்தி தன்னோட கொடூரமான குற்றங்களை செய்ய ஆரம்பிச்சாங்கிறத பார்க்கலாம். வருஷம் 1974. இந்த வருஷத்தை யாரும் மறக்க முடியாது. ஏன்னா இங்கதான் அவனோட பகிரங்கமான தாக்குதல்கள் ஆரம்பிச்சது. இளம் பெண்கள் மர்மமான முறையில காணாம போக ஆரம்பிச்சாங்க. இங்க ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியிருந்துச்சு. பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாங்க. இளம் பெண்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பொதுவா நீளமான முடி வச்சிருந்தவங்க. ஒரு தெளிவான பேட்டர்ன் தெரிய ஆரம்பிச்சது. டெட் பண்டி எப்படி அவங்கள புடிச்சான் தெரியுமா? அவன் ஒரு நாடகம் ஆடுவான். கையில ஒரு பொய்யான கட்டு போட்டுட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்பான். அந்த அப்பாவித்தனமான முகத்தையும் நிலையும் பார்த்து யார்தான் நம்ப மாட்டாங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்களோட கடைசி தவறா போச்சு. ஒரு தடவை அவன் கார்ல ஏறிட்டாங்கன்னா அவ்வளோதான், தப்பிக்கவே முடியாது. கடத்தி கொடூரமா கொலை பண்ணிடுவான். ஆனா கொடுமையோட உச்சம் என்ன தெரியுமா? அவன் திரும்ப திரும்ப அந்த கிரைம் நடந்த இடத்துக்கே போவான். இது ஒரு சாதாரண கொலையாளியோட செயல் இல்ல. இதுக்கு பேர் தான் சைக்கோபதி. அதாவது அடுத்தவங்க வழிய புரிஞ்சிக்கவே முடியாத, அனுதாபமே இல்லாத ஒரு மனநோய். கடைசியா போலீஸ் பாண்டிய பிடிச்சிட்டாங்க. ஆனா கதை இங்க முடியல. இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அவனோட அந்த தந்திரமான புத்திசாலித்தனத்தை உலகத்துக்கே காட்டின ஒரு சம்பவம் நடந்தது. பண்டி ஜெயில்ல இருந்து எத்தனை தடவை தப்பிச்சான்னு தெரியுமா? 2 தடவை. ஆமாங்க, 1 இல்ல 2 தடவை. இந்த தப்பித்தல் சம்பவங்கள் அவ வெறும் கொலைக்காரன் மட்டும் அல்ல, அவ ஒரு பயங்கரமான மூளைக்காரன், ஒரு கிரிமினல் ஜீனியஸ்னு எல்லாருக்கும் புரிய வச்சது. அவனோட தைரியமும் பிளானிங்கும் போலீஸையே அதிர வச்சது. எப்படி தப்பிச்சான் தெரியுமா? ஒரு தடவை கோர்ட் லைப்ரரி ஜன்னல் வழியா குதிச்சு ஓடிட்டான். இன்னொரு தடவை தன்னோட ஜெயில் செல்லோட கூரையவே உடைச்சு வெளியே போயிட்டான். யோசிச்சு பாருங்க. அடுத்து நடந்ததுதான் அவனோட கடைசி ஆட்டம். அவனோட முகமூடி மொத்தமா கிழிய போற நேரம் வந்தாச்சு. அவனோட கொடூரமான குற்றங்கள் அவனோட முடிவுக்கு வழிவகுத்தது. 1978ல 2வது தடவை தப்பிச்சதுக்கு அப்புறம் அவன் இன்னும் கொடூரமானான். ஒரே ராத்திரியில பல பெண்களை தாக்குனான். அதுதான் அவனோட கிளைமேக்ஸ், அவனோட கடைசி தவறு. கடைசியா போலீஸ்ல மாட்டுனப்போ அவனோட திமிர பாக்கணும். கோர்ட்ல தனக்குத்தானே வாதாடினான். அவனோட கண்ட்ரோல் போயிடுச்சு. அவனோட முகமூடி உடைய ஆரம்பிச்சது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த தடவை அவனோட நாடகம் எதுவுமே எடுபடல, உண்மைய மறைக்க முடியல. அவனோட கடைசி அத்தியாயம் ரொம்ப வேகமா முடிவுக்கு வந்துச்சு. 1978ல கைது, 79ல மரண தண்டனை. கடைசியா 1989ல எலக்ட்ரிக் சேர்ல அவனோட கதை முடிஞ்சது. ஆனா டெட் பண்டியோட கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? அது ஒரு சாதாரண கதை இல்ல, அது ஒரு பயங்கரமான ரத்தத்தை உறைய வைக்கிற எச்சரிக்கை. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, ஒரு மிருகத்தால கூட ஒரு மனுஷ மாதிரி ரொம்ப பக்காவா நடிக்க முடியும். டெட் பண்டிய போல பயங்கரமான தீமை ஒரு அழகான நம்பிக்கையான தோற்றத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க. அழகான முகம், நல்லா பேசுறது, பார்க்க நம்பிக்கையா இருக்கிறது. நாம எதையெல்லாம் ஒருத்தர்கிட்ட நல்ல குணம்னு பாக்குறோமோ அதையே ஒருத்தர் கொடூரமான ஆயுதமா பயன்படுத்த முடியும். இதுதான் டெட் பண்டி கதையோட ஷாக்கிங்கான உண்மை. அதனால நீங்க யார நம்புறீங்கங்கறதுல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா யாருக்கு தெரியும், அடுத்த டெட் பண்டி நம்ம பக்கத்துல கூட இருக்கலாம் இல்லையா?